என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, என்னோட காண்டாக்ட் நம்பர். ஸோ தமிழ் சேனலில் என்னோட செகண்டரி காண்டாக்ட் நம்பர், நான் யூஸ் பண்ணுற ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுக்குறேன், உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ எதுக்காக கொடுக்குறேன், ஏன்னா பழைய நம்பர் ஒன்று இருந்ததுப்பா, வாட்ஸ்அப் நம்பர். ஸோ 10 இயர்ஸாக அந்த நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அதுதான் ஆஃபீஸ் நம்பர். பட் ரீசெண்ட் டைமில் நீங்கள் கால் பண்ணி எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. வாட்ஸ்அப்புக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பண்ணி எங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ரொம்ப சாரிப்பா. ரீசெண்டாக ஒரு 10 to 15 டேஸாக இது மெயினாக எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸாக அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கிலீஷ் சேனலுக்கும் சரி, தமிழ் சேனலுக்கும் சரி சப்போர்ட் நம்பர். ஸோ அவங்க தனியாக ஒரு மேடம் தான் அந்த வாட்ஸ்அப்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாள் போக போக நாங்கள் ஆரம்பத்தில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் போக போக என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வரப்போகிறோம். 1.89 கிட்டே இருக்குது. தமிழ் சேனல்லையுமே 5 lakhs 6 lakhs கிட்ட வரப்போகிறோம். ஸோ அப்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி கவுண்ட், படிக்கிறவங்க அதிகமாகறனால அவங்களுக்கான டவுட்ஸும் வர வர கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 மெசேஜ் கிட்டையாவது வந்துடுது. மெயில் கூட பிரச்சனை இல்லை, நாங்களால் மெயில் நாங்கள் ஹேண்டில் பண்ணி, சப்போர்ட் மெயில் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிடுறேன். அதுவும் தனியாக ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. பட் வாட்ஸ்அப் தானே மெயினாக எல்லோரும் ஒரு டவுட்னா டக்குன்னு கேட்குறாங்க. பட் எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஒரு நாள் 2 நாள் விட்டோன்னா, ஒரு சாட்டர்டே சண்டே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 300 மெசேஜ் கிட்டே வந்து நின்றுது. ஸோ அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பெட்டர் இங்கிலீஷ் சேனலுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கட்டும், தமிழ் சேனலுக்கு பேசாமல் நானே பார்த்துக்கிறேன். என்னோட செகண்டரி நம்பர் பா இது. ஸோ வேறு எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் அதை ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது. அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்க போது, நான் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்கேஸ் நான் புக்கு ஆர்டர் போட்டேன்னா எனக்கு புக்கு வரலை, அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் வாங்கினேன், டெஸ்ட் சீரீஸ் எனக்கு இன்னும் ஆக்டிவே ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, இல்லை எனக்கு இந்த டாபிக் புரியல, இதில் நான் படித்தேன், இதுக்கான அடுத்த வீடியோ இருக்கா, நீங்கள் எதுனாலும் வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட கேட்கலாம்ப்பா. அந்த வாட்ஸ்அப் என்கிட்ட தான் இருக்கும், யார்கிட்டையும் இருக்காது. நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். 1 or 2 days டிலே ஆனாலும் உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதனால் இன்னையிலேருந்து இது வந்து தமிழ் சேனலுக்காக மட்டுமே கொடுக்குற ஆஃபீஸ் நம்பர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் எப்போதும் போல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒருவேளை ரொம்ப டவுட்ஸ் என்னால் பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நானே கால் பண்ணி பேசுகிறேன் உங்கள்கிட்ட. அதனால் நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். நானே கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா நான் கால் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பட் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ சாரி, ஒரு வேளை கொஞ்சம் நாளைக்கு வந்து சரியாக அந்த பழைய வாட்ஸ்அப் நம்பர் ரிப்ளை பண்ண முடியலன்னா, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தேடி வீட்டுக்கே வந்துட்டீங்க, என் வீட்டுக்கே வந்துட்டாங்க, அப்புறம் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இப்போ 2 விஷயம் தான். நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டூடியோ, இது ஒரு ரூம், அவ்வளோதான். இந்த ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன், நான் தான் வீடியோ எடுப்பேன், நான் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ன்றது யாருமே இல்லை, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவோம். இப்போ வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வராதிங்க, வீட்டிலே உட்காந்து டைப் பண்ணிவிடுங்க, இங்கே வர வேணான்னு சொல்லிடுவோம். அதனால் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலுமே ஆஃபீஸ் பூட்டி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் லொக்கேஷனும் சொல்லலை. நேராக வந்தீங்கனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கான மெயின் காரணம் இதுதான். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு சப்ஸ்கிரைபராக வரும்போது நான் வந்து அதை ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது அந்த தப்பு என் மேலேயும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த நம்பர் வந்து நான் கொடுத்துட்றேன், தமிழ் சேனலுக்காக உங்களுக்காக கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எப்போனாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி பேட்சுப்பா, நெக்ஸ்ட்டு பேட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ச் பேங்க் எக்ஸாம் பேட்ச். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் எல்லா பேட்சுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு பேட்ச் மட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கேன், பேங்க் எக்ஸாமுக்கான ஆஃப்லைன் பேட்ச். என்னோடய ஆஃபீஸ் வந்து திருச்சியில் தான் இருக்குது. நான் லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1st வீக். ஸோ இப்போ வந்து ஏப்ரலில் தான் இருக்கும், இன்னும் ஒரு மாதம் இருக்குது. மே முடிஞ்சு ஜூன். ஏன்னா எஸ்எஸ்சி வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனில் வரனால கிளாஷ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் ஜூன் 1st வீக் பேட்ச் ஆரம்பிக்கலாம். பேங்க் ஸ்பெஷலாக ஒன்லி ஃபார் பேங்க் எக்ஸாம். ஸோ பேங்க் எக்ஸாம் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ 2 பேட்ச்சு, ஒன்று மார்னிங் பேட்ச்சு, இன்னொன்று ஈவினிங் பேட்ச்.
ஆன்லைன் பேட்ச் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான், நேராக வந்து படிக்கிறது மட்டும்தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். பேட்ச் டைமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to 12:30 ஒரு பேட்ச் இருக்கும், அப்புறம் ஈவினிங் ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அந்த 2 பேட்ச் தான் நான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மே மந்த் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து மீறி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னோடய பிளான், பேங்க் எக்ஸாமுக்கான பிளான். வேறு ஏதாவது டவுட் நீங்கள் படிக்கும்போது ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் எப்போதும் போல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம். பிகாஸ் இது 2 தான் நிறைய பேர் நேராகவே வந்து கேட்குறீங்க எப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. ஸோ ஆள் இங்கே இல்லாதனால, ஆஃபீஸில் யாருமே இல்லாதனால மெயில் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதனால் நம்ம சைடில் எதுவும் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்க, வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால தான் நான் லொக்கேஷன் எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நான் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இனிமேட்டு எதுனாலும் நீங்கள் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்ப்பா. கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேவைன்னா நானே கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ணாமல் ஒரு 15-20 டேஸ் இருந்துட்டேன் அப்படின்னா. ஸோ இனிமேட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஹேண்டில் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. பை.